அடியாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதான். ஏர்டெல் சூப்பர் சிங்கர். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். ஓகே, இப்போ எனக்கு பரவசம் ஒன்று பண்ணி காட்டு. புரியல, தெரியல. யாத்தாடி மனசொன்னு ரெக்க கட்டி பறக்குது சரிதான். அதான் சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். அது கேட்கல ஒரு பரவசம், அப்படியே உயிரோடு. அது பரவசம், எக்ஸைட்மெண்ட் டு த கோர். இங்க வந்து பண்றீங்களா? குட், கம். யா வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? சில நேரம் சில 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 என சிறு விரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் ஸோ வெட்கத்தை வெளிப்படுத்துவது, தாய்மையை வெளிப்படுத்துவது, கோபத்தை வெளிப்படுத்துவது, அவமானத்தை வெளிப்படுத்துவது இவங்க வேர்ல்டு. ரைட் விடு. நீங்கள் உங்கள் கைகளின் வழியாக உங்கள் அபூர்வ கைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வீர்கள்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். முதல்ல இந்த கைகள் எப்படி இப்படி உருவாக்குனீங்கன்னு சொல்லுங்களேன். அளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். ஒரு வருஷமா நிறைய ப்ரோக்ராம் விஜய் டிவியில் பார்ப்பேன். பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு வாட்டி பைக் தூக்கினா எப்படி இருக்கும்னு ஃபீல் பண்ணி அது நேச்சுரலாக. ஓ இன்வால்வ்மெண்ட் நான் பாராட்டுறேன். பைக்கை தூக்கி தலைக்கு மேலே தூக்கி வச்சு நடக்க போகிறேன். நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சவுத் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பண்ண போகிறேன். ஓகே, எடுங்க, கொண்டு வாங்க பைக். என்ன அவங்க கழுதைகளை செத்து போச்சா? ஓ குரலி வித்தையா? ஒத்தாளா தூக்கி நிறுத்த போறேன்னு சொல்ற பைக்கை ஒரு 5-6 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. இப்ப நீங்க தூக்குறதுக்கு முன்னால இங்க யாராவது ஒரு மாவீரனை கூப்பிடுவோம். என்ன தேடுறாங்க? தம்பி மாவீரன் வாங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? தூக்கி போட்டீங்க எல்லாம் ஜிம்பாடிடா, ஜிம்பாடி. ஆமாத்தியா? சூப்பர் அப்ப. ஆனா அவர் அசால்ட்டா தூக்கி அப்படியே தலைக்கு மேல வச்ச உடனே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ்லாம் வரும்ல. அந்த இதெல்லாம் நத்திங்கயா. முந்தி டன் கணக்குல தூக்கிட்டு இருந்தேன், இப்ப கிலோவுக்கு என்ன நானே குறைச்சிக்கிட்டேன். ஒன் சைடு பைக்ல உட்கார்றதுனா எனக்கு பயம். ஆனா அந்த பைக்கே ஒரு தூக்கி இருக்காருன்னும் போது பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பார்க்கவே ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லாம் பாக்கும்போது அவ்வளவு பயமா இருந்துச்சு எங்களுக்கு பார்க்க. இஸ் இட்? உங்கள் அபூர்வ கைகள் என்ன செய்யும்? சுடு எண்ணெயில கைவிட்டு வர எடுக்கிறது. சுடு எண்ணெயிலேயே? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. சூட்டுக்கு பழகிய கைகள் எவ்வளவு சூட்டையும் கையிலே ஹேண்டில் பண்ற ஒரு பழகின கை இது. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அண்ணே அவசியமா பண்ணுமான்னு பாத்துங்க. ரொம்ப கொதிக்குதுனே. இல்ல சார், எடுத்துறோம். எனக்கு கிட்ட நிக்கல, மூஞ்சில அனல் அடிக்குதுனே. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. ஒண்ணுங்க இல்ல இது ஒண்ணும் செய்யாது. அடங்கொக்கால ஒளி. நல்ல விழுச்சா? சூட்டுக்கு பழகி கைகள் ஒண்ணும் தோணல. எந்நேரம் கடையில் இருப்பேன். இப்போ செட்டியார் வாங்கயா ஒரு அந்த வடை எடுங்க அப்படிம்பாங்க. ஐயா என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? அதுக்குள்ள கையை விட்டு எடுக்க போறது இல்லை. ஆனா அவர் எடுத்து கொடுத்தோன்னா அந்த சூட்டோட சாப்பிடணும். வாங்க, நீங்க வாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. அந்த படம் ரெடியா வருது. வாங்க 3. என்னக்கா புடிச்சு நிக்கிறீங்க அண்ணே? எங்க வீர வாழ்க்கையில இதெல்லாம் ரொம்ப சகஜம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? மோசமா இருக்கா? பிச்சு வீசிருங்க உள்ள. ஒண்ணுமே இல்ல. என் கடைக்கு வர்றவங்க எல்லாம் யாராவது கேக்குறாங்களோ ஒரு வடைய பசங்க எடுத்து கையில கொடுத்துருவேன். கருப்பேன் குசும்புக்காரன். சோ உங்க கைகள் வந்து அந்த பரோட்டாவோட விளையாடாம. ஆமா வாங்க. நம்ம பரோட்டா செய்யறதெல்லாம் தாண்டி டான்ஸ் ஆடணும்னா கூட வரலாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா.
ஏய் நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ வந்துட்டாருல இனிமே கலக்கல் தான். குசுமா கலக்குறான்டா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. ஒன்றாகாது ராசி. ப்ராப்ளமே வந்து எனக்கு ஆயிடுமோ கிழிஞ்சிருமோ பண்ணா என்ன 2 நாள் 3 நாள் வழி இருக்கிற போயிடும்ல. சூப்பர் யாராவது ஒருத்தன் பிடிக்க வரான் கக் பண்ண வரான் உங்களை ஏதோ பண்ண வரானா யூ ஹேவ் டு அட்டாக் தட் டைம் ரைட். கேர்ள்ஸ் பெரிய ப்ராப்ளமே அதுதான். எனக்கு வலிச்சு நீங்க எதுவுமே பண்ண வேணாம்க்கா. நீங்க பேசிட்டு இருக்கறதே ஒரு மாதிரி பயங்கர வைப்ரேஷனா மோட்டிவேட் ஆகுது. சபாஷ். பயந்தீங்கன்னா உடையாது. என்னை விட ஸ்ட்ராங்கான பொண்ணு யாரும் இல்ல இல்ல உங்களுக்கு பிடிச்ச யாராவது டைல உட்கார்ந்திருக்க நினைச்சீங்கன்னா யூ கேன் ஹிட். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. எனி டச் இஃப் யூ நாட் கம்ஃபர்டபிள் டெல் டு them don't touch like this. ஃபர்ஸ்ட் பேசணும் கண்ணை பார்த்து கோவமா பேசணும் அப்புறம் தான் ஆக்ஷன். honest believe in yourself. Okay நான் முதல்ல நம்ம நம்பணும். Thank you so much. இந்த மாதிரி பொண்ணுங்களா எங்க எடுக்கறாங்க? ட்ரை பண்றீங்களா தம்பி? கம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா ஈஸியா இருக்கும். அது நான் சொல்றேன் அப்படி படுத்து படுத்து சொல்றேன். நல்லா ஃபுல்லா படுத்துரு. ஐயோ பைப்ல ஏதோ பிளான் பண்ணுது. இது எடுத்து கைக்கு வருது. இதான் ஈஸி. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. முதலாளி பெரிய சர்க்கஸ் காரியா இருப்பா போல இருக்கு. கைவசம் எவ்வளவு பெரிய வித்தை வச்சிருக்கா. ரொம்ப புளக்காத வாய மூடு. இப்ப பாரு இருக்கு கதை. இந்த கை ரெண்டு நேரா வணக்கம் சொன்னாலே பெருசு. எந்திரிங்க. உனக்கு ஏன் இந்த கெட்டணும்? நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? ஆச்சாச்சு. இப்ப இந்த ரெண்டு கை இந்த இதுவும் சேரணும். சோதிக்காதீங்க. கிளாப் பண்ணனும் ஈஸியா. ஐயா சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. ஐயோ பின்றியடா அண்ணே நீ ஒண்ணு பண்ண ரெண்டு கையும் பின்னால மட்டும் கொண்டு போங்கண்ணே. அண்ணே அட வாங்கண்ணே. உனக்கு என்னடா துரோகம் பண்ணி நான் மெட்ராஸ்காரன் ஜெயிக்கிறானே கன்னியாகுமரியில நம்ம வந்திருக்கிறோம். கையை மட்டும் அந்த பிள்ளை மாதிரி பின்னால மட்டும் கொண்டு போய் ரெண்டே கட்டிருங்க போதும். எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்? இது ஓகேப்பா. ஒரு குரூப்பா சேர்ந்து எங்களால முடிஞ்சது. நக்கல்யா அவனுக்கு 240 கிலோ தூக்குனா கடைசியில வணக்கம் வைக்க முடியாம போயிடுச்சானே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. என்ன பிரமாதம். அண்ணன் செய்வார் பாருங்க. ட்ரை பண்ணுங்கண்ணே. என்னால முடியலடா. அப்படியே பின்னால் உடைக்கிறீங்க. இன்னைக்கு உடைச்சு விட்டுருவான். எப்படி உடைக்கிறீங்கன்னு பார்ப்போம். அப்படியே பின்னால கொண்டாடணுமா? அப்படிதான் வரணும். ஒரு சிலம்பம் சுத்துறவர் என்னது வரலங்கிறீங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.